ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.0. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஜ் மூவி பிளக்ஸ் பிரசன்ட்ல வெளிவந்த அதித்தி குச் ஜானே அஞ்சானி சீன்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 1 தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வெப் சீரிஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது நம்ம டெலகிராம் சேனல்ல மிஸ்டர் பஜனை 2.0 டைப் பண்ணீங்கன்னா அந்த சேனல் காட்டுங்க. ஸோ அதுல வீடியோ இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி ஓகே guys, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோன ரவியும் அதுக்கப்புறம் ஹீரோனி ராணியை தாங்க காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்க. வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செம்மையா மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சும்மா இந்த சீன்ஸ் வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு செம ஹாட்டா எடுத்துட்டே இருக்கும்போது சும்மா ஒரு 10 நிமிஷமா இவங்க விடாம இப்படியே பண்ணிட்டே இருப்பாங்களா. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா ஹீரோ வந்து டயர்ட் ஆயிடுவாங்க. உடனே அவ என்ன பண்ணோம்னா அவங்க வீட்டுக்கார போட்டு திட்ட ஆரம்பிப்பா. நான் தான் சொன்னல, எனக்கு ஒரு முறை பண்ணாலாம் திருப்தியா இருக்காது, 2 முறை பண்ணணும்னு. அப்படி சொல்லும் போது நான் என்ன பண்றது, எனக்கு முடிஞ்சிருச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் 2 முறை பண்ணணும், இப்ப ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதெல்லாம் வேற ஒரு விஷயம், இப்பெல்லாம் அப்படி முடியாது அப்படி சொல்லும் போது அதுக்கு தான் நான் சொன்னேன் பால் குடிச்சிட்டு பண்ணு அப்படின்னு. பால் எல்லாம் குழந்தைங்க குடிக்கிறது, இப்பயுமா நான் குடிக்க முடியும், அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லும் போது இப்ப அவன் என்ன பண்ணுவானா அவனை கண்ணா பண்ணு திட்டும் போது ஒழுங்கா மூடிட்டு படுடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா இந்த பக்கம் திரும்பிட்டு அவன் மட்டும் படுக்க ஆரம்பிப்பாங்க. இவ்வளவு டென்ஷனா அவனை திட்டிட்டே இருக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா நம்ம ஹீரோனுடைய தங்கச்சியான பிரியா இருக்கா இல்லையா, அவ மொபைல்ல உட்காந்துட்டு பெட்டு படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி அவ பார்த்துட்டே இருக்கும் போது என்ன இது இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படமா மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தவ உடனே அவன் பாய் ஃப்ரெண்டை திட்ட ஆரம்பிக்கிறா. சே, இந்த படத்துல வர மாதிரிலாம் என் பாய் ஃப்ரெண்ட் பண்ணவே மாட்டான், அவன் எதுக்குமே லாய்க்கு கிடையாது, அவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. புலம்புனவ ஒரு கட்டத்துல என்ன சொல்லணும்னா, முதல்ல நாளைக்கு காலையில எழுந்த உடனே அவனை பிரேக்கப் பண்ணி ஆகணும், ஏன்னா எவ்வளவு நாளைக்கு தான் நான் கையாலே பண்றது, அவனை வச்சுட்டு இருக்குதுன்னு சும்மா இருக்கிறது ஒண்ணு அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த மொபைல்ல மறுபடியும் நல்ல படமா தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஒரு நல்ல படத்தை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்ன அந்த படத்தை பார்த்துட்டு அவ அங்கேயே உட்காந்து தனக்கு தானே பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சீன் செம ஆட்டாவா இருக்குங்க. இப்படியே ஒரு 10-15 நிமிஷமா அவ தனக்கு தானே சோப்பு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவ அதுக்கப்புறம் டயர்டாகி அங்கே படுத்துருவாங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப மறுநாள் காலையில தாங்க காட்டுறாங்க. நம்ம பிரியா என்ன பண்ணோம்னா அவனுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு, நான் சொல்றது கேளு, நீ வெளியே பாக்குறதுக்கு தான் ரொம்ப அழகா இருக்க, ஆனா உள்ள சுத்தமா ஒண்ணுமே கிடையாது, உன்னை நம்பி இருந்தா என் வாழ்க்கை வீணாயிடும், நான் சொல்றது கேளு, நீ ஒரு நல்ல டாக்டரா பார்த்து உன்னுடைய உடம்ப செக் பண்ணிக்கோ, எனக்கு அப்புறம் யாராச்சும் ஒரு பொண்ணு வந்து ஏமாந்துடக்கூடாது இல்லையா, சி முதல்ல போனை வை, நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவ என்ன பண்ணணும் அந்த காலை கட் பண்ணிடுவாங்க. இப்ப இவ பேசுறது எல்லாமே கேட்டுட்டு இருந்த பக்கத்துல நின்று இருந்த அவங்க மாமா என்ன சொல்லுவாருன்னா, அவ பக்கத்துல வந்துட்டு, ஏன் பிரியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே, நான் நல்லா அழகாவும் இருக்கேன், அது மட்டும் இல்லாத நல்லாவும் பண்ணுவேன் அப்படி சொல்லும் போது, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல மாமா, அக்காக்கு தெரிஞ்சுச்சுன்னா வச்சுக்கேன் உன்னை இந்த வீட்லயே இருக்க விட மாட்டா, துரத்தி விட்டுருவா அப்படி சொல்லும் போது இதே டைமுக்கு இவங்க அக்கா அதாவது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா கையில மொபைல் எடுத்துட்டு வருவாங்க. எங்க இந்த மொபைலை அடிச்சுட்டே இருக்கு யாருன்னு பாருங்க அப்படி சொல்லும்போது இப்ப அதை வாங்கி பார்த்துட்டு இவர் என் கூட ஒர்க் பண்ற பிடி சார் அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த காலை அட்டன் பண்ணுவாருங்க. உடனே அட்டன் பண்ண உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஹலோ ரவி எப்படி இருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது, அட பிரமோத் சார் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. எனக்கு மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, எனக்கு ஒரு வாரத்துக்கு லாட்ஜில் எங்காச்சும் ரூம் போடு அப்படி சொல்லும் போது, எதுக்கு சார் லாட்ஜ் போறீங்க, நான் அதான் வீடு வச்சிருக்கேன் இல்லையா, சோ ஒரு வாரம் தானே என் வீட்டுல தங்குங்க அப்படி சொல்லும்போது இதை கேட்ட ஹீரோடைய வைஃபுக்கும் அவளோட தங்கச்சிக்கும் முகமே மாறிடுங்க. இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா, எதுக்காக ஒரு வாரம் நீங்க வெளியே தங்க போறீங்க, என்கிட்ட தான் இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, பேசாம எங்க வீட்டுல தங்குங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, வேணாப்பா நீ குடும்பத்தோட இருக்க, நான் அங்க வந்து நான் தொந்தரவா இருக்கும், நீ எனக்கு ரூமே போட அப்படி சொல்லும்போது, இல்ல முத வரீங்க, சோ நீ எங்க வீட்டுல தங்குங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ இவ்வளவு கேட்கும் போது நான் கண்டிப்பா அங்க தங்குறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த காலை கட் பண்றாங்க. காலை கட் பண்ணோடனே பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோ என்ன கேட்பாங்கன்னா, ஆமா யாருங்க போன்ல அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் என்னோட ஃப்ரெண்டு தான், இவரோட பேர் பிரமோத், இவர் ஒரு பிடி சார் அப்படி சொல்லும்போது, சரி இப்ப இவர் எங்க தங்க போறாரு அப்படி சொல்லி கேட்கும்போது இதுல என்ன சந்தேகம், இவர் நம்ம வீட்டுல தான் தங்க போறாரு அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம ஹீரோனி செமையா கோவப்பட்டுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் வெளி ஆளுங்களெல்லாம் வீட்டுக்கு இட்டு வரக்கூடாதுன்னு அப்படி சொல்லும் போது, அட அவர் வெளியாள் கிடையாதுப்பா, என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவர் தான், அது மட்டும் இல்லாத ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப பெரிய ஆள் அப்படி சொல்லும் போது, நான் 100 முறை சொல்லியிருக்கேன் வீட்டுல எல்லாம் அது மாதிரி யாரும் கூப்பிட்டாராதுன்னு, பத்தாவதுக்கு வயசுக்கு வந்த தங்கச்சி ஒருத்தர் இருக்கா, எனக்கு தேவையில்லாம நீ வேலை பார்த்துட்டு இருக்க, நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லும்போது, அட நான் சொல்றது நம்பு, அவர் ரொம்ப நல்லவர், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படி சொல்லும்போது, இதுக்கப்புறம் உனக்கு என்னோட ரூம்ல வேலை கிடையாது, இதுக்கப்புறம் நீ ஹால்ல தான் படுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவரை கண்ணாபண்ணான்னு திட்டிட்டு அவ உள்ள போயிடுவாங்க.
உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோட தங்கச்சிட்ட போயிட்டு ஏமா நீயாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கேன் அப்படி சொல்லும்போது அட போங்க மாமா ஏதாச்சும் ஒரு சின்ன பையன் வந்தா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் ஏதோ புறமோத்த அங்கலாம் அதுவும் அங்கிள் அவரை கூட்டு வந்து வீட்டுல வைக்கிறேன்னு சொல்றீங்களே ச்சே அப்படி சொல்லிட்டு இவளும் கோச்சிக்கிட்டு நேரா உள்ள போயிடுவாங்க. இப்படியே இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய செகண்ட் எபிசோடும் பார்த்தரலாம். இந்த செகண்ட் எபிசோடு ஸ்டார்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோனி சேர்ந்து செம்மையா மேட்டர் பண்றதை காட்டுவாங்க. இப்படி இவங்க ஒரு 10-15 நிமிஷமா வெறியா பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல முடிகிற டைம் பார்த்தனா நம்ம ஹீரோனி கண்ணை திறப்பாங்களா பார்த்தா அவங்க தனியாவே பெட்ரூம்ல படுத்திருப்பாங்க. அடைச்சே இதெல்லாம் கனவா கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் நல்லா பண்ணிட்டு இருந்தான் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி பண்றானே அப்படி சொல்லிட்டு இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. எப்பதான் திரும்ப நம்மளுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமோ அப்படி சொல்லி யோசிக்கும் போது இதே டைம்ல வெளியில படுத்திருந்த நம்ம ஹீரோ எழுந்திருப்பாங்க. அவனால அங்க நிம்மதியாவே தூங்க முடியாது. உடனே தன்னோட பெட்ஷீட்டும் தலக்கானே எடுத்துட்டு நேரா ஹீரோனி ரூம்குள்ள வரும்போது உடனே அவங்க கண்ணாபின்னு திட்டுறாங்க. திரும்ப பெட்ரூம்குள்ள வந்துட்டியா உன்னை எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்ன கேட்காம நீ எந்த முடிவு எடுக்கூடாதுன்னு என்ன கேட்காம ஒரு ஆளை வேற வீட்டுக்கு கூட்டு வர உனக்கு கண்டிப்பா பெட்ரூம்ல இடம் கிடையாது ஒழுங்கா வெளியே போ அப்படி சொல்லும்போது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் சொல்லுவானா அதெல்லாம் முடியாது வெளியே போ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனும் புலம்பிட்டு வெளியே போங்க வெளியே போனவன் என்ன பண்ணுவானா சரி போயிட்டு நம்ம அவள்கிட்ட போய் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட தங்கச்சி இருக்கா இல்லையா அவளோட ரூமுக்கு போவாங்க. இவன் இப்படியே பெட்ஷீட் போட்டுட்டு வரதை பார்த்தோன்னே அவ பயந்துருவாங்க. உடனே என்ன மாமா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அட எனக்கு ஹாலில் தூக்கமே வரல அங்க போனவங்க அக்கா திட்ட அதனால தான் நான் இங்க வந்தேன் உனக்கு எது பிரச்சனை இல்லைன்னா நான் இங்க தூங்குவா அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை மாமா தூங்குங்க அப்படி சொல்லிட்டு அவங்க மாமாவை பக்கத்துல படுக்க வைக்கும் போது இப்ப கொஞ்ச நேரத்துல பார்த்தனா அவன் மாமா சும்மா இல்லாம அவனுடைய காலை வச்சு அவளுடைய காலை தடவிட்டு இருப்பாங்க. இப்படியே தடவிட்டே இருக்கும் போது இப்ப அவளுக்கும் அது ஒரு மாதிரியா இருக்குமா உடனே இவன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது டப்புன்னு அவ எழுந்துருவாங்க. எழுந்துட்டு அட என்ன மாமா பண்றீங்க என்ன விடுங்க அப்படி சொல்லும் போது நான் சொல்றது கேளு உங்க அக்கா கூட பண்ணி பண்ணி எனக்கு இப்படி தனியா படுக்கிறது போர் அடிக்குது தயவு செய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லும் போது இது தப்பு இல்லையா மாமா அப்படி சொல்லும் போது இது தப்பெல்லாம் கிடையாது நான் சொல்றது கேளுன்னு சொல்லிட்டு அவளை இவன் என்ன பண்ணுவானா டப்புன்னு மூடி ஏற்றும் போது இப்ப அவளுக்கு அது ஒரு மாதிரியா இருக்குமா இப்ப சொல்லு உனக்கு இது ஓகேவா அப்படி சொல்லி கேட்கும் போது இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படின்னு அவ சொல்லுவாளா உடனே இவன் என்ன பண்ணானா அதெல்லாம் கண்டுக்காம அவளை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படியே சும்மா வெறியா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தனா முடியிற டைம் பார்த்துட்டு டப்புன்னு இவ வழியில கத்துற மாதிரி டப்புன்னு எழுந்திருப்பாளா பார்த்தா இது ஒரு கனவுங்க. அங்க பார்த்தனா அவங்க மாமா சைலண்டா தாங்க படுத்திருப்பாரு. உடனே இவ என்ன பண்ணனா அவங்க மாமனை எழுப்பிட்டு மாமா தயவு செய்து இங்கிருந்து போங்க நீங்க என் பக்கத்துல படுத்தீங்கன்னா எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருது அப்படி சொல்லும்போது அட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படு அப்படி சொல்லும்போது இல்ல என்னால முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க மாமா என்ன பண்ணனா வலுக்கட்டாம வெளியே துரத்தி விட்டுருவாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா பொறுமையா வெளியே போயிட்டு படுக்கும் போது உள்ள பார்த்தனா அவங்க தங்கச்சி அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் தூங்கிடுவாங்க. இப்படி இதனோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த வீடியோஸை நம்ம சீக்கிரமாவே பார்த்துடலாங்க. இதோட விருது நான் உங்களுக்கு மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.